தனித்துவத்தை இன்று அதிமுக இழந்துவிட்டது என்று மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய தலைமுறை அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். திமுக எதிர் அதிமுக என்று இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் எண்ணத்தையே திமுகவும் அதிமுகவும் இருமுகப்படுத்தின. இந்நிலையில் அதிமுக தற்பொழுது தனது தனித்துவத்தை இழந்துவிட்டது. கட்சிகள் அல்ல, தமிழக மக்களே டெல்லியை தடுக்கின்றனர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எப்போதுமே தமிழக மக்கள் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் என்கின்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுக எதிர் திமுக என்று இருந்த நிலையில் அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடிக்க எண்ணியது, ஆனால் அந்த இடத்தை தாவேகா பிடித்துவிட்டது என்றும் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா, எந்த கட்சி அதிக செல்வாக்கு பெறுகிறது என்று எழுந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அதிமுகவின் இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் பிடித்துவிட்டதாக முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்ற நிலை மாறி திமுக தாவேகா என்ற நிலை வந்துவிட்டது. அதிமுகவின் இடத்தை விஜய் கபளீகரம் செய்துவிட்டார் என்கின்ற நிலை வந்துவிட்டதாக முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார். முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அளித்த பேட்டியின் ஒரு பகுதியை தற்பொழுது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அதிமுக தன்னுடைய தனித்தன்மை இழந்து விட்டது. இங்கே உள்ள கட்சிகள் தேசிய கட்சிகளை வராமல் தடுக்குதுங்கிறது அல்ல, இங்கே உள்ள மக்கள் தடுக்கிறாங்க. இந்த மக்களை இருமுகப்படுத்தி திமுக அதிமுக இருந்தது. இப்போ அதிமுக தன்னுடைய தனித்தன்மை இழக்கின்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வருது. நாம் விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இங்கே உள்ள மக்கள் டெல்லின்னா ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. இப்போ அதனுடைய விளைவு அதிமுகவை வீழ்த்தி பாஜக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க என்று அந்த இடத்தை விஜய் பிடித்து விட்டார். திமுக அதிமுக என்ற நிலை மாறி இன்னைக்கு திமுக தாவேகா தான். தாவேகா அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாங்க. விஜய் என்ன பண்ணார், பக்குவமாக எம்ஜிஆரையும் அவங்க ஜெயலலிதா அம்மாவையும் கரெக்டாக எடுத்துட்டார்.
அன்றைய காலகட்டத்தில் அதிமுக தன்னுடைய தனித்தன்மை இழந்து விட்டது. இங்கே உள்ள கட்சிகள் தேசிய கட்சிகளை வராமல் தடுக்குதுங்கிறது அல்ல, இங்கே உள்ள மக்கள் தடுக்கிறாங்க. இந்த மக்களை இருமுகப்படுத்தி திமுக அதிமுக இருந்தது. இப்போ அதிமுக தன்னுடைய தனித்தன்மை இழக்கின்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வருது. நாம் விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இங்கே உள்ள மக்கள் டெல்லின்னா ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. இப்போ அதனுடைய விளைவு அதிமுகவை வீழ்த்தி பாஜக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க என்று அந்த இடத்தை விஜய் பிடித்து விட்டார். திமுக அதிமுக என்ற நிலை மாறி இன்னைக்கு திமுக தாவேகா தான். தாவேகா அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாங்க. விஜய் என்ன பண்ணார், பக்குவமாக எம்ஜிஆரையும் அவங்க ஜெயலலிதா அம்மாவையும் கரெக்டாக எடுத்துட்டாரு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விஜய் ஒன்று கொள்கையை சொல்லலை, திட்டம் சொல்லலை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இத்தனை நாள் இவங்களுக்கு போட்டோம், இவருக்கு ஒரு தடவை போட்டு பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்திலேருந்து விஜய் போன்ற ஒருத்தர் தமிழக அரசியலில் நீடிக்க முடியும், நீடித்த நாள் அவர் பயணம் பண்ணுவார், அதற்கான உள்ளடக்கம் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை, மக்கள் அவரை நம்புகிறாங்க. அதாவது இவர் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறாங்க. அவர் அதற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவேகா தலைவர் விஜயை மக்கள் நம்புகின்றனர் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்றும் மக்கள் நம்புவதாக பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விஜய் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மக்கள் நம்புவதாகவும் முதுபெரும் அரசியலர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக முதுபெரும் அரசியலர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். திமுக எதிர் அதிமுக என்று இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டது. அதிமுகவின் இடத்தை பாஜக நிரப்ப எண்ணியது, ஆனால் அந்த இடத்தை தற்பொழுது தாவேகா நிரப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன். முதுபெரும் அரசியலர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோடு புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் நடத்திய சிறப்பு நேர்காணலை இன்று மதியம் 2:05 மணிக்கு புதிய தலைமுறையில் பார்க்கலாம். முழு நேர்காணலையும் பார்க்கலாம்.